ஹாய்ங்க. இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வெங்காய போண்டா. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருந்தது பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சைஸாக இருந்தனால நான் ஒரு 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலாஸ். ஸோ மசாலாஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எடுத்த மசாலா எல்லாத்தையும் தண்ணி எதுவும் விடாமல் நல்லா ட்ரையாக போட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா அந்த வெங்காயத்தோட தண்ணியே எல்லா மசாலாவையும் நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டை ஒரு 2 பல் பூண்டை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அது 1/2 ஸ்பூன் சோம்பு. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு மாதிரி ஸ்டிக்கினஸ் இருக்க மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ இதுவே போதும். இப்போது நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். இது ரவுண்ட் ஷேப்லேயும் போடலாம், இல்லை அப்படின்னா சும்மா எடுத்து கூட அப்படியேவும் போடலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் சும்மா ரஃப்பாக தான் போடுறேன். அதுவே நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வேக வைங்க. இல்லாட்டி வெளியில் தான் வெந்திருக்கும், உள்ள வெங்காயம் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். பாருங்கள், 2 சைடு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ கலர் ரொம்ப டார்க் ஆகிடுச்சின்னு நினைக்காதீங்க. கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ சன்லைட்டோட வெளிச்சம் தான். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கருவேப்பிலைலாம் நல்லா சூப்பராகவே வந்துடுச்சு. இப்போ மீதி இருக்க மாவையுமே நம்ம போண்டா போட்டு எடுத்துடலாம். ஸோ இது எல்லாமே வெந்துட்டுருக்கட்டும். நம்ம எடுத்து வச்சது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஈவினிங் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.